Hi friends, good morning. 10 o'clock AM. டேட் 29 நினைக்கிறேன். 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் 2025. இந்த மாதத்தில் டெஸ்லா வெளியே வருதுன்னு சொன்னாங்க இந்தியாவில். இன்னும் எப்போ வருதுன்னு தெரியலை. அவளோட காத்திருக்கேன். ஆனால் மகேந்திராவில் சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். கடவுள் கிருபை தருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணோம். அந்த ஜெபத்தில் சிலதை பேசினோம் நானும் எங்கள் அப்பாவும். அதை நான் உங்ககிட்ட கடைசியாக பேசுகிறேன். ஞாயிற்றுக்கிழமைலேருந்து பண்ணின்னு வரோம். நேற்று நைட்டு பண்ணுறதுக்கு மறந்து இன்னைக்கு காலையில் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has give them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கிருக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமனின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை படிக்க போகிறோம்.
அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காவலர் தாமனங்கள் எழுதுகிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜசமூகத்தில் வாசிக்கப்பட்டது. And that night and cloud not the king sleep. And he commandment to bring the book of the records of the chronicles, and they were read before the king. வசனம் 2. அப்பொழுது வாசற் காவலர்களில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரோசும் ராஜாவாகிய அகஸ்தியரின் மேல் செய்தி மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. And it was found written that Mordecai hadn't told of the Bigatan and Trisha, two of the kings of chamberlains, the keepers of the door, who showed to lay hands on the king Ahasuerus. வசனம் 3. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்படாதது என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர்கள் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். And the king said, What honor and dignity hate and burden done to the Mordecai for this? Then said the king's servants that ministered unto him, There is nothing done for him. வசனம் 4. அமாதான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றகத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிற யார் என்று கேட்டான். And the king said, Who is the court? Now Haman was come into the outward court of the king's house to speak unto the kings to the hung Mordecai, and the gloves that he had prepared for him. வசனம் 5. ராஜாவின் ஊழியக்காரர்கள் அவனை நோக்கி, இதோ அமான் முற்றகத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான். And the king's servants said unto him, Behold, and Haman standeth in the court. And the king said, Let him come in. வசனம் 6. ஆமோன் உள்ளே வந்தபொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமோன், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புகிறவர் யார் என்று தன் மனதிலே நினைத்து, So Amon came in, and the king said unto him, What shall be done unto the man whom the king delected to honor? Now Amon true God in this art to whom all the kings delight to honor me more than to the myself. அசனமேல் ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், And Amon answered the kings, For the man whom the king delected to the honor. அசனமேட்டு ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா இருக்கிற குதிரையும் அவர் சிரசிலேயே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். Let the royal apparels be and forgotten which the kings used to the war, and the horse that the king and reached upon the crown royal which is set upon this head. வசனம் 9. அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில்
ஒருவனுடைய கைகளிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதியிலேயே உலாவி வரும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். And let the son appear, and our son he delivered to the hands of the one of the kings, most and noble, the prince, that they may harry the man bitter, whom the kings and elected, to the honor and the bringing him an horseback throughout the street of the city, and proclaim before him, those and shall it be undone to the man whom the king elect to the honor. வசனம் 10. அப்பொழுது ராஜா அம்மோனை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடியே வஸ்திரத்தையும் குதிரைகளையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரமாகச் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். Then the king said to the Haman, make an haste and take this apparel and the horse, as though an haste said, and do even so to Mordecai the Jew, that and set it at the king's gate, let nothing fall of the all that thou hast and speaken. வசனம் 11. அப்படியே அம்மோன் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மீது ஏற்றி நகர வீதியில் உலாவி வரும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். Then took Haman the upper and this horse and the array Mordecai, and forgot him and the horseback throughout that street of the city, and proclaimed before him, though shall it's done unto the man whom the kings delighted to honor. வசனம் 12. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். அம்மோனை வென்றாள் சஞ்சலப்பட்டு முக்கடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். And Mordecai come again to the king's gate, but an Haman hastened to his house, murmuring, and having his head uncovered. வசனம் 13. அம்மோன் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய ரிஷ்ராஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியும் சீஷ்ராம் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். And Haman told Zirzah, his wife, and all his friends and everything, and that had befallen him. Then said his wishman and Zirzah, his wife, unto him, if on Mordecai be of the seed of the Jews, before whom and thou hast and begun to the fall, and thou and shalt not and prevail against him, but and shalt and surely fall before him. வசனம் 14. அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு இருக்கும்போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்துக்கு வர அம்மோனை துரிதப்படுத்தினார்கள். And they were and ate and talking with him come the kings and chamberlains and Esther to the bring Haman and to the banquet that an Esther had prepared.